வேண்டிய பணத்தை எடுங்க. இந்த பக்கையிலுமே தலை கட்டக்கூடாது. சுந்தரா, நல்ல சமயத்துல வந்த. நன்றிப்பா. நன்றியா? அந்த வார்த்தையை வயிற்றுப்பிடுமா? நான் யாரு? சுந்தரம், அடியாடு. கொடுக்க வேண்டிய ஆளுக்கு உத கொடுப்பேன், வாங்க வேண்டிய இடத்துல துட்டு வாங்குவேன். எடுமாமுல. ஆமா ஆமா, மறந்துட்டேன். என்னமோ புதுசா கொடுக்கற மாதிரி 50 ரூபாய் கொடுக்குறீங்க. என் ரேட்டு உனக்கு தெரியாது? அடிச்சா 100, ரத்தம் வந்தா 200, கைய ஒடிச்சா 300, காலை ஒடிச்சா 400, இடுப்ப ஒடிச்சா 1000. ரேட் ஏறிக்கிட்டே போகுதுல்ல, ஏடி 200. இதடா புஸ்தகம் வாங்க பணம் கேட்டி 5 ரூபாய் பள்ளிக்கூடத்துக்கு ஓடு. என்னப்பா நீ அடிச்சா காசு கொடுக்குறாங்க? மகனே, அது தொழில் ரகசியம்டா, கண்டுக்காத, ஓடு. சுந்தரம், நீ விட்டு வரலன்னா கிளப் அந்த பயகைக்கே போயிருக்கும். பேசிக்கிட்டு சீட்டை கலைச்சு போடு. நீ ஜெயிச்சப்போ நான் காசு கொடுத்தல, இப்போ நான் ஜெயிச்சேன், காசு கொடுறா. காசு இல்ல, கையெடுடா. பையில வச்சுட்டு காசு இல்ல மாட்டான், ஓடா. அவன் காசு கொடுறான். யாரா நீ? நாயா தெரியுமா? சுப்ப இந்த பையனை எவ்வளவு தெரியாதா? ரொம்ப நன்றிடா. நன்றியா? எதுக்குடா அது? எர்ரா காசை எதுக்கு? உழைச்சது கூலி எவ்வளவு? அடிச்சா 5 காசு, உழைச்சா 10 காசு, குத்துரா 20 காசு, கீழே தள்ளி விட்டா 30 காசு, மேல ஏறி உட்கார்ந்தா 50. இப்படி போக போக ரேட் ஏறிக்கிட்டே போகும். எப்படா நம்ம தொழிலு? ரொம்ப நல்லா இருக்குதுடா. எர்ரா காசை இந்தாடா. வேணுங்கிறப்ப என்ன கூப்பிடு, சும்மா பூந்து விளையாடுற. என்னது சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்திருக்க? பள்ளிக்கூடத்துக்கு போன? இல்ல. வேற எங்கடா போன? சொல்லுடா. கேட்டுக்கிட்டு இருக்க, பேசாம நிக்கிறியா? எங்கடா போன? சொல்லு. ஏன் பிள்ளை போட்டு அடிக்கிற? பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகாம வேற எங்கேயும் போய் சுத்திட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்து நிக்கிறான். ஏண்டா புஸ்தகம் வாங்கணும் துட்டு கேட்டேன், நானும் உன்னை கிளப்புக்கு கூட்டிட்டு போய் பணம் கொடுத்தேன்ல, அப்புறம் எங்கடா போனேன்? நான் பள்ளிக்கூடம் தாம போனேன். வழியில 2 பசங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுல ஒருத்தன் என்ன காப்பாத்துனா, நான் மத்தவன அடிச்சேன். அவன் ஓடிட்டான். நீ கிளப்ல அடிச்சு காசு வாங்கினியே, அதே மாதிரி நான் காப்பாத்துறவன்ட்ட கமிஷன் வாங்கினேன். நீ கொடுத்த 5 ரூபாய், நான் வாங்குற 10 பைசா. சபாஷ்னா மகனே, சபாஷ். டேய், நீ சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கிற இந்த 10 காசுக்கு நான் வாங்க போற சிகரெட் இருக்கு பாரு, அதுக்கு ஒரு அலாதி ருசியா இருக்கும்டா. பாத்தியாடி, அப்பனுக்கு பிள்ளை இப்பவே சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கிறான். வாய முடுங்க. போடா உள்ள. பாருப்பா. போடா உள்ள, போடா உள்ள. போடா. அப்பா. அம்மா. என்னடி இதெல்லாம்? வாங்க அப்படி. இந்த பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய சூதாட எடுத்து கூட்டிட்டு போய் கெடுக்காதீங்க. ஏன்னா பெரியவங்க செய்யற கெட்ட காரியங்களை சின்ன பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா நாளைக்கு அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அதேதான் செய்ய ஆசைப்படுவாங்க. கெட்ட காரியங்க போதை பொருள் மாதிரி, அதுதான் இளம் மனசுகளை அதிகமா கவரும். அதுக்கு இப்பவே நாம இடம் கொடுத்துட்டா நாளைக்கு நம்ம பிள்ளை உருப்பிடுவானா? அடியே, உருப்படுறதுக்கு இந்த உலகத்துல எத்தனையோ வழிங்க இருக்குது. அதெல்லாம் அவன் இப்பவே தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதானே. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, இப்படி கண்டவனெல்லாம் அடிச்சு பொழப்பு நடத்துறதை விட்டுட்டு தச்சு வேலை செய்யுங்க, கொத்து வேலை செய்யுங்க, சார்ஜ் சட்டையை தூக்குங்க. அந்த இடத்துக்கு நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போங்க. நீங்க பாடுபட்டு வேர்வை சிந்தறத அவன் பாக்கட்டும். உங்க உழைப்பினுடைய அருமை அவனுக்கு புரியட்டும். ஆஹா, அப்பா மாதிரி நாம கஷ்டப்படக்கூடாது, வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு அவன் நினைக்கட்டும். அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. ஏண்டி, நீ சொல்றத பார்த்தா நான் என்ன முடிச்ச வைக்கிறேன்னா, முள்ள மாதிரித்தனம் பண்றேன்னா, கள்ளக்கடத்தல் பண்றேன்னா? அதெல்லாம் சோம்பேறி பசங்க, சோனா பசங்க செய்யற வேலை இல்ல. என் உடம்புல பலம் இருக்கு, கையில பலம் இருக்கு. அடிக்கிறேன், புடிக்கிறேன், ஆப்தனை சாப்பிடுறேன். அதான் என் தொழில். ஆன உறுதி. அப்படின்னா இந்த அழகான தொழில் உங்களோட இருக்கட்டும். நம்ம பிள்ளையாவது 4 எழுத்து படிக்கட்டும். என்னடி விஷயம் தெரியாம பேசிட்டு கிளப் வச்சு நடத்துறானே, அவன் படிச்சவன் தான். இன்னைக்கு ஒரு ஆபத்துல படிப்பு அவனை காப்பாத்துல. ஐயாவோட பலம் தாண்டி அவனை காப்பாத்துச்சு. படிச்சா மட்டும் போதாது, பலமும் வேணும்.
முத்துப்பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. வந்தது இங்க வர சொல்லி இருக்கான், வருவான். ஆமா, இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு அவன் அடிச்சான்னு இங்க வந்து சொல்றீங்களே, அவனை பிடிச்சு 2 தப்பு தப்பி விடாம. அவன் நான் தப்பிடுவாங்க. ஆனா அவங்க அப்பா என்ன தப்பு விட மாட்டானே. ஏன் அப்படி? அவங்க ஒரு அடியாளுங்க. காசுக்காக கண்ணவன் அடிக்கிற அயோக்கிய ரேஸ்கல் சார். உன்னை இந்த பள்ளிக்கூடத்துல வச்சிருந்தா மித்த பிள்ளைகளும் கெட்டு போயிடுவானுங்க. உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். போ, உங்க அப்பா வர சொல்லு. எங்க அப்பா வர மாட்டாரு. இனிமே நானும் வர மாட்டேன். காலம் ரொம்ப கெட்டு போச்சு. வாடா, பள்ளிக்கூடம் போல. போப்பா, அந்த குண்டனுடைய அப்ப உன்னை அயோக்கிய அக்கா சொன்னான். சும்மா வரத்தடி. விடுவனா, 5-2 கொடுத்தேன். வெரி குட். அதுக்காக வாத்தியார் என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாருப்பா. போன போட்டு போட. என்ன திட்டினதை கேட்டுட்டு இருந்த வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு நீ போக வேண்டாம். சரி சரி, வீட்டுக்கு போ. அம்மா அடிக்குமே. ஆமா, நீ ஒண்ணு செய். எங்கேயாவது விளையாடிட்டு பள்ளிக்கூடம் விடுற நேரத்துக்கு வீட்டுக்கு போ. அம்மா கேட்டா சத்தியமா பள்ளிக்கூடத்துக்கு தான் போறேன்னு சொல்லிடு. சத்தியம்னா என்னப்பா? ஒரு மண்ணா கிட்டே விடடா. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சாமர்த்தியமா பொய் சொல்லி தப்பிச்சுக்கிற தந்திரத்துக்கு பேர் தான் சத்தியம். உங்க அம்மா சத்தியத்தை நம்புறவன். அவளை அதை வச்சுதான் அடிக்கணும். ஓடு ஓடு. வாங்கிட்டீங்க, காசு கொடுப்பா. ஏறா என்ன? அம்மா, நான் சொன்னதை மறைச்சு பேசுனீங்க. முக்கிய பாருங்க. எழுதிடுறா, சீட்டு ஆடுற காழுத. ஒழுங்கா பள்ளிக்கூடம் போறோமா? சீட்டு ஆட மாட்டோமா? அப்பா போக மாட்டோமா? சத்தியமா இனி ஒரு தப்பு செய்ய மாட்டோமா? நீ என்ன சொன்னாலும் சரி, எந்த கை சீட்டு தொட்டுச்சோ அந்த கையில சூடு போட்டா தானே உனக்கு புத்தி வரும். சூடு போட அவன் என்ன செஞ்சான்? ஐயோ, அவருக்கு முன்னாடி சிகரெட்டை பிடிக்காதீங்க, அவன் அதையே உத்து பாக்குறான்னு எத்தனை தடவை சொன்னேன். சீட்டாடுறதுக்கு எல்லாம் பிள்ளைய கூட்டிட்டு போகாதீங்க, கெட்டு போயிடுவான்னு படிச்சு சொன்னேனே, கேட்டீங்களா? இன்னைக்கு இவன் என்ன வேலை செஞ்சிருக்கான் தெரியுமா? சிகரெட் பிடிச்சா, சீட்டாடுனா. சின்ன வயசுல எல்லா கழுதைகளும் அப்படி தாண்டி இருக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னால சரியா போகும். 5ல விளையாடுறது 50லயா விளைய போகுது? இப்படிதாங்க பல குடும்பங்கள்ல பெரியவங்க சின்ன பிள்ளைங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு பல தப்புகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்து பழகி போன பிள்ளைங்க பெரியவங்களானதும் அதே தப்புகளை செஞ்சு கெட்டு போறாங்க. கடைசியில பெத்தவங்க ஐயோ என் புள்ள கெட்டு போயிட்டானே, வீணா போயிட்டானேன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? ஒரு பிள்ளைய நல்லவன் ஊரார் புகழ்ந்து பேசுறதுக்கும் கெட்டவன் திட்டுறதுக்கும் காரணம் பெத்தவங்களே தவிர மத்தவங்க இல்லைங்க. இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னடி? என் புள்ள என் கண்டிப்புலதான் இருக்கணும். அவன் திருந்தி நல்லவனாக வரைக்கும் நீங்களும் அவனை பத்தி நினைக்க கூடாது, அவன் உங்களை பத்தி நினைக்க கூடாது. புள்ள மேல நான் உயிரியா வச்சிருக்கிறேன், அவனை வளர்க்க சொல்றேன். இன்னைக்கு சூடு போட போனேன், நாளைக்கு நான் இல்லாத நேரத்துல அவன் கைய கால முடிச்சாலும் முடிச்சுடுவேன். ஆமாப்பா, எனக்கு பயமா இருக்கு. நான் உன் கூடவே இருக்கேன். இனிமே இவன் இங்க விட்டு வைக்க மாட்டேன். வாடா போறேன். என்னங்க இவ்வளவு நேரமா நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு படிக்கிற பிள்ளை கெடுத்து எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்கேயோ கூட்டிட்டு போறேன். இனிமே அவன் என் கூட தான் இருப்பான். வாடா. இல்லைங்க, நான் விட மாட்டேன். விட மாட்டேன். நான் சொன்னதை கேளுங்களே. பொண்ணுங்க தள்ளிட்டு போறான் பாரு. காட்டி என் பிள்ளை எங்கேயோ கூட்டிட்டு போறாரு. என்னடா அப்பா? மான்குட்டி புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிச்சு, தேடி வந்த புலி ஏமாந்து திரும்பிருச்சு. என்னடா சொல்ற? அப்பா அப்பா, இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன அழகா பேசி சமாளிச்ச. உன் நீண்ட கால அனுபவ முத்திரைகளை இன்னைக்கு தாப்பா உன் பேச்சில பார்த்தேன். அப்போ இன்ஸ்பெக்டர் தேடிட்டு வந்தது கையில பையில இருக்கிறது மட்டுமில்ல, கழுத்துல காதல கிடக்கிறதெல்லாம் கண்ணமைக்கிற நேரத்துக்குள்ள காணாம போக செய்யற கலையில இந்த ஊர்லயே ஈடு இணையில்லாம விளங்குறவோ தவ புதல்வன் முத்துதாப்பா. இன்ஸ்பெக்டர் தேடிட்டு வந்தது என்னப்பா? இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? சாமர்த்தியத்தை சொல்லிக்கிறதுல என்ன தப்பே? எத்தனை வருஷமா சொல்றேன், இந்த திருட்டு பழக்கம் ஒண்ணு விட்டு போகவே போகாதா? தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்,
ஜென்மத்தோட பிறந்தது செருப்படி பட்டாலும் போகாது. நீ இந்த வயசுலயே அடியாளுக்கு போறியே, தலை நிறைச்சு போச்சு, கம்மு நிக்க மாட்டேங்குது. கம்முன்னு வீட்டுல இரு, நான் சம்பாரிச்சு கொண்டாந்து போடுறேன்னா கேக்குறியா? போறியே, உனக்கு செலா வரிசை, எனக்கு கை வரிசை. நிறுத்துறா. நீ செய்யறது பேடித்தனமான வேலை. நான் உடல் பலத்தை வச்சு பிழைக்கிறவன்டா. நீ அந்த காலத்து மனுஷன், உனக்கு உடல் பலம். நான் இந்த காலத்து பையன், எனக்கு மூல பலம். 100 ரூபாய்க்காக உடம்ப போட்டு தண்டிச்சுக்கிறியே, பாத்தியா? அலுங்காம ஆயிரக்கணக்கில் கொண்டார. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன கத்திரி, அரை பிளேட். அற்புதங்களை செஞ்சு காமிப்பேன். இத பத்தியா? அவ்வளவுதான். முதல்ல இந்த திருட்டு பழக்கத்தை விட்டுரு, இல்லாட்டி போலீஸ் வீட்டுக்கு வந்துரும் பல வருஷங்களா சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்துருச்சு. இன்னொரு தடவை வந்தாங்க உன்னை விட்டுட்டு போக மாட்டாங்க. முதல்ல இந்த பொருளை கொண்டு போய் உரிவங்கிட்டு கொடுத்துப்பா. இந்த தொழில எடுக்கிறது சுலபம், கொடுக்கறது கஷ்டம். நான் மாட்டிக்கிட்டா நீ மாட்டிக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். கொண்டு போய் கொடுத்துப்பா. வேண்டாப்பா, கொண்டு போய் கொடுத்து வரையா உதை கேட்டுப்பா. உனக்கு உதைக்கத்தான் தெரியும், படைக்க தெரியாது. ஓடா. வேண்டாப்பா, ஓடா. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கு.